Hello viewers, welcome back. நம்மள சுத்தி சில சேர விஷயங்களை பார்த்தா அட பாவீங்களா இப்படி இல்லாம பண்ணுவீங்கன்னு முட்டாள்தனத்தோட உச்ச கட்டத்துல தான் இருக்கும். சில செஞ்சதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் ஃபுல்லாவே கேமரால பதிவான சில செஞ்ச முட்டாள்தனமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2013ல சொமயோங்கிற இடத்துல நடந்த ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. திடீர் மழையினால கிராஸ் பண்ணக்கூடிய பிரிட்ஜை தாண்டி பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இந்த வெள்ளத்துல அந்த இடத்தை கிராஸ் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்ல. அதோட ரொம்பவே ஆபத்தும் கூட. ஆனா அது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டிரைவர் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்தை பாருங்க. அந்த பஸ் ஃபுல்லா பயணிகளோட வெள்ளத்தை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா தண்ணீரோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுனால கண்ட்ரோல் இழந்து பஸ் உள்ள கவிழ்ந்துடுது. இவ்வளவு பெரிய விபத்து அந்த டிரைவருடைய முட்டாள்தனமான முடிவுனால தான் நடந்தது. உடனடியா ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பஸ்ல உள்ளவங்களை காப்பாத்திடுறாங்க. வளர்ந்ததும் கார் பைக்னு ஓட்டினாலும் எல்லாருக்கும் சைக்கிள் இருந்தா ஆரம்பிச்சிருக்கும். நமக்கே சைக்கிள் பார்த்தா ஓட்டணும்னு ஆசை வரும்ல, அதே மாதிரி தான் இந்த லேடியும் ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனா அது எப்படி ஒரு டிராஜடில முடிஞ்சதுன்னு பாருங்க. தன்னோட புது சைக்கிளை ஓட்டிட்டு இருந்த குழந்தைகிட்ட இருந்து வாங்கின இந்த லேடி ஏறி உட்கார்ந்ததும் சைக்கிள் பாட்டா கலந்துடுது. வேலை பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது. இவர் பாட்டில் ட்ரையை தூக்கும் போது சைட்ல இருந்த ட்ரையை தள்ளி விட்டுறாரு. இதை விட்டுட்டு அதை பிடிக்க போகும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. அங்கிருந்த மொத்த பாட்டிலும் சில்லி சில்லியா நொறுங்கிடுது. இது மாதிரியே ஏகப்பட்ட முட்டாள்தனமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சரை ட்ரக்ல இருந்து கீழே கொண்டு வர இவர் செஞ்ச முட்டாள்தனமான ஐடியாவை பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் உடையாம கீழே கொண்டு வர என்ன ஐடியாவை யூஸ் பண்ணிருப்பீங்க? உங்க ஐடியாவை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம் தான் இந்த சம்பவம்னே சொல்லலாம். 2 பேர் காரை பார்க் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்க ரெகுலரா பார்க் பண்ற இடம் சுத்தி கட்டைகளால பிளாக் ஆகி இருந்தது. அது எதுக்கா இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம டிரைவர் தன்னோட ஃப்ரெண்டை விட்டு அந்த கட்டைகளை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டும் அசால்ட்டா அதை ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க. அங்கிருந்த ஒரு பெரிய ஹோலை தான் கவர் பண்ணி பிளாக் பண்ணியிருந்தாங்க. அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாலும் உள்ள விழாம தப்பிச்சிருந்திருக்கலாம். உடனே அங்கிருந்தவங்க அவரை வெளியே எடுத்து காப்பாத்திடுறாங்க. பப்ளிக் பிளேஸ்ல போன்ல டெக்ஸ்ட் பண்ணபடி நடப்பீங்களா? அப்ப இத பாருங்க. ஒரு ஷாப்பிங் மால் உள்ள இந்த லேடி எதையும் கவனிக்காம போன் யூஸ் பண்ணபடியே நடந்து வர்றாங்க. நடந்தபடியே எங்க போனாங்கன்னு பாருங்க. போனோட தண்ணில விழுந்து உருண்டு தான் எழுந்தாங்க. இப்படி போனை யூஸ் பண்ணிட்டே நடக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. பலது காமெடியில முடிஞ்சாலும் சிலது டிராஜடியிலும் முடிஞ்சிருக்கு. போன் பேசினபடியே கிரீன் சிக்னல் விழுந்தது கூட கவனிக்காம இந்த லேடி ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்ல தான் அந்த ட்ரக்ல இடிக்காம எஸ்கேப் ஆயிருந்தாங்க. இதை பார்த்தப்புறம் நீங்க யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள்ல நிறைய பேர் டிராவல் பண்றத பார்த்திருப்போம். ஆனா இந்த சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணாருன்னு பாருங்க. No, 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 no.
என்ன நினைச்சாரோ தெரியல, சைக்கிளை நேரா கொண்டு போய் நின்னுட்டு இருந்த ட்ரக்ல இடிச்சிடுறாரு. ரீசெண்டா புளோரிடா மியாமியோடைய ரோட் சைடில் நடந்த சம்பவம் தான் இது. அங்க இந்த லேடி பார்க் பண்ண கார்ல இருந்து இறங்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. தன்னோட ஸ்போர்ட்ஸ் கார்ல ரொம்பவே வேகமா வந்த இந்த லேடி கண்ட்ரோல் இழந்து அங்கிருந்த சூப்பர் மார்க்கெட் இடிச்சு தூம்சம் பண்ணி பார்க் பண்ணிருந்தாங்க. You almost killed that homeless lady. Like for real. That is so crazy, dude. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல அங்கிருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட கண்டுக்காம தன்னோட லக்கேஜ் எடுத்துட்டு போலீஸ் வர்றதுக்குள்ள தான் கூட வந்த ஃப்ரெண்டோட கார்ல கிளம்ப ட்ரை பண்ணது பார்க்கவே அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா அது ஒரு முட்டாள்தனமான யோசனை தான் சொல்லணும். ஏன்னா இவர் அங்க நடந்த சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. That girl led the scene. No, she fled the scene. Yeah, of course. போலீஸ் வந்ததும் அதை காட்டி கொஞ்ச நேரத்துல சேஸ் பண்ணி அந்த லேடியை பிடிச்சிடுறாங்க. Oh yeah, that is her. Yes, it is. Yes, that's definitely 100% her. 2019 நைஜீரியாவோட ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் தான் இது. சரியான நேரத்துக்கு வர முடியாத ஒரு பேசஞ்சர் பிளேன் டேக் ஆஃப் வர நேரத்துல எப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ரன்வேல ஓடி வந்த இவர் திடீர்னு பிளேனோட விங்ஸ்ல ஏற ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்த்த மத்த பேசஞ்சர்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. அவர் மேலே ஏறி கேபினுக்குள்ள நுழையவும் முயற்சி பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படி இப்படிலாம் யோசிக்க தோணுதுன்னே தெரியல. ஒரு எலிவேட்டர் உள்ள நடந்த சம்பவம் தான் இது. 3 பேர் பெரிய சைஸ் கிளாஸ் விண்டோ வாங்கி அதை லிஃப்ட் மூலியமா கீழே கொண்டு போக நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ் லிஃப்ட் நீளத்தை விட அதிகமா இருந்தது. எப்படி இதை கொண்டு போலான்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த லிஃப்ட் மூவ் ஆகி என்ன நடந்ததுன்னு பாருங்க. எலிவேட்டர் உள்ளேயே அந்த கிளாஸ் சில்லி சில்லியா நொறுங்கிடுது. இவனுங்க ஐடியாவை என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் செஞ்ச முட்டாள்தனமான விஷயத்தை பாருங்க. பஸ் ஃபுல்லா ஸ்கூல் பசங்களோட வெள்ளத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. இவர் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.